நேயர்களே, இப்போ வந்து வாழைக்காய் கட்லெட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன், வெங்காயம், தக்காளி, 10 புல்லு பூண்டு, வாழைக்காய் வந்து சீவிக்கிட்டேன், 2 வந்து உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பாருங்கள் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா வேக வச்சுட்டு, இங்கே பாருங்கள் இப்படி இருக்கணும். இப்படி பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து தனித்தனியாக வச்சுக்கோங்க. தனியாக வச்சுட்டு பருப்பு மட்டும் வந்து மிக்சியில் அரைச்சிக்கணும், சுக்காவாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி போட்டு ஒரு கொட்டரால் நல்லா கலக்கிட்டு பாருங்கள், இங்கே இப்படி மிக்சியில் போட்டு அடிச்சிட்டு ஒரு கொட்டரால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அது இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, தனித்தனியாக எடுத்து வச்சோம் இல்லையா, வாழைக்காவும் உருளைக்கிழங்கும் அதையும் எடுத்து போட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு முட்டை உடைச்சி போட்டுடணும். முட்டை போட்டு பாருங்கள், முட்டை போட்டுட்டேன். போட்டு நல்லா கலக்கிட்டு வந்து தவாவில் எண்ணெய் போட்டு வச்சுருக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு வந்து இது உருண்டையாக பிடிச்சி ஒன்றா செஞ்சு தவாவில் போட்டுடலாம். போட்டு சாப்பிட்டு பாருங்கள் நேயர்களே, ரொம்ப அருமையாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் நேயர்களே.